ஹாய். இன்றைக்கி டே எனக்கு 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சும்மாவே நம்ம ஆடுவோம். இதில் ஆடி வெள்ளின்னா சொல்லவே தேவையில்லை இல்லைங்களா? காலையில் எனக்கு தூக்கமே வராது. நாளும் கிழமை அப்படின்னா எழுந்தாச்சுங்க. எழுந்துட்டு நான் பார்த்தீங்களா நேற்றே நம்ம வீட்டையே 2 ஆக்கிட்டேன். ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கும் பண்ணியாச்சுங்க. ஏன்னா நம்ம ஊரில் திருவிழா நடக்கிறதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா பூஜை சாமானும் தேய்ச்சிட்டு அழகாக அரிசி மாவால் கோலம் போட்டிருந்தேன். பூஜை அறையில் சாமிக்கெல்லாம் நேற்றே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்கவே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சேன். நல்ல வேளை நான் நேற்று வைக்கலை. ஏன்னா நேற்று இங்கே சரியான மழைங்க. சென்னையில் பார்த்திங்களா நல்ல மழைங்க எங்கள் ஏரியாவில். அதனால் நான் நல்ல வேளை நேற்று மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தா ஃபுல்லாக சாரலில் நனைஞ்சிருக்கோம். காலையில் எழுந்து வச்சுட்டு உருளியில் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு நிலவாசலில் எப்பவும் போல் தீபம் ஏற்றி வச்சுட்டு நிலவாசல் பூஜை பண்ணுறது ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம குலதெய்வம் நிலவாசலில் இருக்கோம் அப்படின்றது ஐதீகம். அதனால் ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் நீங்கள் நிலவாசல் பூஜை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லைங்க, குலதெய்வ பூஜையும் நம்ம பண்ணலாம். வேறு ஏதாவது நீங்கள் பூஜை தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஆடி மாதத்தில் செய்யலாங்க. ஆடி மாதம் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு இறை வழிபாட்டிற்கே ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. எல்லா நாளுமே விசேஷமான ஒரு நாள் தான் இந்த ஆடி மாதம். நமக்கு ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த ஆடி மாதம். அதனால் இன்றைக்கி பண்ணலை நாளைக்கு பண்ணலைன்னு யாரும் லேடிஸ் கில்ட்டியே ஆகாதீங்க. இந்த மாதம் 30 நாளும், அதாவது நமக்கு 5 வாரம் இருக்குது. ஆடி வெள்ளி 30 நாளுமே இறை வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் தான். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்திங்களா இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்களா விழாக்கள்லாம் எதுவுமே கொண்டாடலை இல்லைங்களா? ஆடி மாதத்தில் திருமணம்லாம் நம்ம பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நல்ல காரியங்கள்லாம் நம்ம சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அது அம்பாளுக்கான ஒரு நாள். அம்பாளுக்கு மட்டும்தான் விசேஷங்கள். எல்லா ஆலயத்துலேயும் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும். நீங்களும் திருவிளக்கு பூஜையெல்லாம் நடக்கும், போய் கலந்துக்குங்க. பால் குடம்லாம் எடுப்பாங்க, போய் கலந்துக்குங்க. எல்லாரும் முடிஞ்சவங்க போய் கலந்துக்குங்க. நான் நம்ம வீட்டில் இருக்கிற சமயபுரத்து அம்மாவை வேப்பிலையாலேயே அலங்காரம் பண்ணிட்டேங்க. அம்பாள்னாலே வேப்பிலை, மஞ்சள், குங்குமம் இது தானே, ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் சாம்பிராணி தான் நான் அம்மாவுக்கு காட்டி விட்டேன். சாம்பிராணி வாசனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணியும் காமிச்சு விட்டுட்டு நான் சாப்பாடு வடித்தேன் இல்லைங்களா? அதுலேயே நெய்யும் கொஞ்சமாக சர்க்கரையும் போட்டு அதையே நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. ஏன்னா எனக்கு கோவிலில் திருவிழா இருக்கிறதுனால நான் அங்கே கோவிலுக்கு போகணும் இல்லைங்களா? பூஜையை முடிச்சுட்டு இவங்களோ தம்பி காலேஜுக்கு அனுப்பினோம், இவங்கள டியூட்டிக்கு அனுப்பிட்டு நான் உடனே கோவிலுக்கு போகணுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளான நைவேத்தியம் தாங்க வச்சேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.